வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிவப்பு முள்ளங்கி சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள்லாம் நடக்குதுங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னா, பைமோட் அப்ளிகேஷன். இந்த பைமோட் அப்ளிகேஷனில் நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள் அனைத்தும் வாங்கிக்கலாம். ஆர்டர் பண்ணோம்னா நம்ம வீட்டுக்கே கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. ஓகேங்களா? அடுத்து இப்போ நம்ம சிவப்பு முள்ளங்கி சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல என்னென்ன நன்மைகள் நடக்குதுன்னு பார்க்குறாங்களா? வேர் விட்டு வளர காய்கறிகளில் சிவப்பு முள்ளங்கியும் அதில் நிறைய நன்மைகள் இருக்குது. சரிங்களா? அது என்னென்ன நன்மைகள்லாம் தருதுன்னா, மாரடைப்பு, அதாவது ஹார்ட் அட்டாக்கை தடுக்கிறதுக்கும், இதயம் சம்மந்தமான எல்லா பிரச்சனைக்கும் இது மருந்தாக பயன்படுது. அடுத்து புற்றுநோய் வராமல் தடுக்குது. சரிங்களா? இது மாதிரி ஏகப்பட்ட நன்மைகள் இந்த சிவப்பு முள்ளங்கியில் அதிகமாக இருக்குது. இப்போ முக்கியமாக நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கும், கண் பார்வைக்கு, எலும்புகள் மற்றும் தோலை நலமுடன் வச்சுக்கிறதுக்கு இந்த சிவப்பு முள்ளங்கி பயன்படுது. ரத்தத்தில் உள்ள கொழுப்பை அளவை குறைச்சி நம்ம உடம்புல இருக்க தேவையில்லாத கொழுப்பெல்லாம் குறைக்குது. நம்ம உடம்பு இளைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த சிவப்பு முள்ளங்கியை வாரத்தில் 1 நாள் இல்லை 2 நாள் சாப்பிட்டு வந்தோம்னா நம்ம தேவையில்லாத கொழுப்பு சேர்றதெல்லாம் அது தவிர்க்கும். சரிங்களா? இந்த சிவப்பு முள்ளங்கியில் என்னென்ன நன்மைகள்லாம் இருக்குதுன்னு விரிவாக பார்க்கலாங்களா? இந்த சிவப்பு முள்ளங்கியை எப்படிலாம் சாப்பிட்லாம்னா, சூப்பாக சாப்பிட்லாம். அப்புறமே இந்த சலாட்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இது எப்படி இருக்குன்னா, இது கொஞ்சம் உவர்ப்பாக இருக்கும். சரிங்களா? இந்த காய் சாப்பிட்றதுனால இதய சம்மந்தமான பிரச்சனை வராமல் தடுக்குது. இதில் இதய பிரச்சனை உள்ளவங்க இந்த காயை அதிகமாக சாப்பிட்டோம்னா இது இதயத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? அதுக்கப்புறம் இதய மண்டலத்தை பாதுகாக்குது. இதில் விட்டமின் பி அதிகமாக இருக்குது. அடுத்து என்னென்னா, வேறு எதுக்குன்னா பயன்படுதுன்னா, புற்றுநோயை தடுக்குது. இந்த சிவப்பு முள்ளங்கியில் அதிக அளவு ஆக்சிஜன் இருக்கிறதுனால இதில் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்குது. புற்றுநோய் வராமல் தடுக்குது. இந்த சிவப்பு முள்ளங்கியில் என்னென்னது மார்பக புற்றுநோய், காலன் புற்றுநோய், ரெக்டல் டியூமர், இந்த டியூமர்னு என்னதுன்னா பிரெயின் கேன்சர் சொல்லுவாங்களே, இந்த மாதிரி பிரச்சனை வராமல் தடுக்கணும்னா இந்த சிவப்பு முள்ளங்கியை அடிக்கடி நம்ம உடம்புல சேர்த்துக்கணும். நம்ம இந்த சிவப்பு முள்ளங்கியை சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல இருக்க எலும்புகள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுதுங்க. இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது, கால்சியம்லாம் அதிகமாக இருக்குது. அதனால் சிவப்பு முள்ளங்கியை சாப்பிட்டு